படிக்காதவன் படத்தில் தனுஷுக்கும் வடிவேலுக்கும் என்ன சண்டை? ஏன் விலகினார் வடிவேலு? படிக்காதவன் படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத் ராமோஜிராவ் பிலிம் சிட்டியில் நடைபெற்றிருக்கிறது. வடிவேலுவும் தனுஷும் நேருக்கு நேர் பேசிக்கொள்ளும் காட்சி படமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தனுஷ் முகத்தை பார்க்காமல் வடிவேலு திரும்பியதால் கிட்டத்தட்ட 8 டேக்குகள் போயிருக்கிறது. உடனே இயக்குனர் சுராஜ் அதை சரி செய்ய முயல, அப்பொழுது வடிவேலு அவரை பார்த்து முறைத்திருக்கிறார். அதன் பின்பு 14 டேக்குகள் போன நிலையில் தனுஷ் வடிவேலுடன் சொல்லியிருக்கிறார், இயக்குனர் சொன்ன மாதிரி பண்ணுங்க என்ன என்று. ஆனால் வடிவேலு தனுஷை ஒரு முறை முறைத்து பார்த்துக்கிறார். பின்னர் இது குறித்து ஹோட்டல் ரூமில் தங்கி இருக்கும் பொழுது சந்திரமுகி படத்துல அவரது மாமனாருக்கே, அதாவது ரஜினிக்கே நான் தான் சொல்லி கொடுத்தேன், எனக்கு இவர் நடிக்க சொல்லி கொடுக்கிறாரு என்று சொல்லி இருக்கிறார் வடிவேலு. அதற்கு பின்பு மறுநாள் வில்ல நடிகர் சுமனை வடிவேலு சந்திக்கும் காட்சி, அவரது காலை அமுக்கும் காட்சி படமாக்கப்பட இருந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் நான் மிகப்பெரிய காமெடி நடிகர், சுமனின் கால்களை எல்லாம் நான் பிடித்தால் என் கௌரவம் என்னாவது என்று கூறி உடம்புக்கு முடியல என்று யாரிடமும் சொல்லாமல் சென்னைக்கு திரும்பி விட்டாராம்.